வெல்கம் ஆல். இது முனிஸ் மேத்ஸ் சேனல். இந்த சேனலில் இன்றைக்கி வீடியோவில் கிராமரில் 3rd சாப்டர் வெர்ப்ஸ் பார்ப்போம். வெர்ப்ஸ்னால் என்னென்னா இஸ் அன் ஆக்ஷன் வேர்டு. ஆக்ஷன் வேர்டுனால் ஒரு செயலை குறிக்கும் வார்த்தை. டெல் அஸ் சம்திங் அபவுட் எ சப்ஜெக்ட். அதாவது சப்ஜெக்டை பற்றி ஏதோ கொஞ்சம் சொல்லுது. அதாவது சப்ஜெக்டோ ஏதோ ஒன்றோ என்ன வேலை நடக்கு அப்படின்னு செயல்பாடை குறிக்கிறது தான் வெர்பு. இப்போ கைண்ட்ஸ் ஆஃப் வெர்பை பார்ப்போம். வெர்பில் 2 டைப்ஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ் வெர்பு, அப்புறம் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு. டேக் அண்ட் ஆப்ஜெக்ட். ட்ரான்சிட்டிவ் வெர்புனா சப்ஜெக்ட்டு வெர்புக்கு அடுத்து ஆப்ஜெக்ட்னு ஏதாவது ஒரு வேர்டு இருக்கும். இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு அப்படின்னா ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட்டுங்கிற ஒரு வேர்டு தேவை கிடையாது, சப்ஜெக்ட்டும் வெர்பும் இருந்தால் போதும். இப்போது ட்ரான்சிட்டிவ்க்குள்ளே எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹி ஏட் அன் ஆப்பிள். அவன் ஒரு ஆப்பிள் சாப்பிடுகிறான். இப்போது அவன் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆப்பிள் அப்படிங்கிறது எந்த பொருள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க, ஆப்ஜெக்ட் இருக்குது. அதனால் இது ட்ரான்சிட்டிவ். இங்கே த சைல்டு ரேன், இதில் வந்து ஆப்ஜெக்ட் வராது. அப்போது சைல்டு ரேனுன்னு மட்டும்தான் இருக்குது, ஆப்ஜெக்ட் இல்லை. அதனால் இது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு. இப்போ ட்ரான்சிட்டிவாக இன்ட்ரான்சிட்டிவாக எழுதுங்கன்னு இந்த ஏல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. த சன் சயின்ஸ்னால் ஆப்ஜெக்ட் இல்லை, இன்ட்ரான்சிட்டிவ். டாக்ஸ் பார்க், இன்ட்ரான்சிட்டிவ், ஆப்ஜெக்ட் இல்லை. ஐ நீட் எ புக்கு, ஆப்ஜெக்ட் இருக்குது, ட்ரான்சிட்டிவ். தே கம்பேர் த ஒர்க்கு, ஆப்ஜெக்ட் இருக்குது, ட்ரான்சிட்டிவ். அடுத்தது 5வது ஃபில்லப் பார்ப்போம். வெர்பில் 2 டைப் கொடுத்துருக்காங்க, ரெகுலர், இர்ரெகுலர். ரெகுலர் அப்படின்னா எப்படி இருக்குன்னா வெர்பு வந்து ஈடின்னு முடிஞ்சிருக்கும். அதாவது வெர்போட பாஸ்ட் டென்ஸ் எழுதும்போது ஈடி அப்படின்னு முடிஞ்சிருக்கும். இர்ரெகுலர் வெர்ப்ஸில் ஈடி இருக்காது, வேறு ஃபார்மில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது பேக்குடு, விசில்டு, இந்த லிஸ்ட்டில் இதிலெல்லாம் ஈடி வந்திருக்கு. இந்த கேவ், ரேங்க் இதிலெல்லாம் ஈடி இல்லை. இதுவும் பாஸ்ட் டென்ஸ் தான், இதுவும் பாஸ்ட் டென்ஸ் தான். இந்த மாதிரி ஈடி வந்த பாஸ்ட் டென்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் ரெகுலர் வெர்பு. ஈடி வராததெல்லாம் இர்ரெகுலர் வெர்பு. இப்போ இந்த கொஷினை பார்ப்போம். பிரிங் த வெர்ப் டு இட்ஸ் பிளேஸ். அந்த வெர்பை அதோட பிளேஸில் போடுங்க அப்படின்னா லிஸ்ட்டு நம்ம கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி 1 2 3 4 5 6 12 வெர்ப்ஸ் இருக்குது. 12 வெர்ப்ஸில் 12 வெர்ப்ஸில் ரெகுலர் வெர்ப்ஸை உள்ள ஹெட்டிங் கீழே ரெகுலர் வெர்ப்ஸ் எழுதணும். இர்ரெகுலர் வெர்ப்ஸ் ஹெட்டிங் கீழே இர்ரெகுலர் வெர்ப்ஸ் எழுதணும். இப்போது ஈடி வந்தது எல்லாமே ரெகுலர் வெர்ப்ஸ். பேக்குடு, விசில்டு. அடுத்தது ஈடி வர்றது இந்த லிஸ்ட்டில் லுக்குடு. அடுத்து செகண்ட் லிஸ்ட்டில் செகண்ட் ரோவில் உள்ளதில் ஓப்பன்டு ஈடி வந்திருக்கு, நெய்டு ஈடி வந்திருக்கு, அப்புறம் சீம்டு ஈடி வந்திருக்கு. இதெல்லாம் ரெகுலர் வெர்ப்ஸு. இர்ரெகுலர் வெர்ப்ஸ் அப்படின்னா ஈடி வராமல் இருக்கிற பாஸ்ட் டென்ஸ் வேர்ட்ஸு. இப்போ ஈடி வராமல் இருக்கிற பாஸ்ட் டென்ஸ் வேர்ட்ஸு கேவ், ரேன், ரேங்க், க்ரூ, ஸ்போக், அப்புறம் சாங்க். இது எல்லாமே ஈடி வராமல் உள்ள பாஸ்ட் டென்ஸ் வேர்ட்ஸ். இப்போது ஸ்க்ராட்ச் யுவர் பிரெயின் பார்க்கலாம். ரைட் டி ஃபார் ட்ரான்சிட்டிவ் வெர்பு. ட்ரான்சிட்டிவ் வெர்புனா டி போடுங்க. அடுத்து இன்ட்ரான்சிட்டிவ் வெர்புக்குனா ஐ போடுங்க அப்படின்னு வச்சுருக்கு. ட்ரான்சிட்டிவ் வெர்பு அப்படின்னா நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஆப்ஜெக்ட்டு இருக்கணும், இருந்தால் தான் அது ட்ரான்சிட்டிவ் வெர்பு, இல்லைனா அது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு. இங்கே ஆப்ஜெக்ட் இருக்குது. த ஸ்டார்ஸ், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். த ஸ்டார்ஸ் ட்விங்கிள் அட் நைட்டு. இல்லை அட் நைட்டுங்கிறது ஆப்ஜெக்ட் இருக்குது, ட்ரான்சிட்டிவ். சில்ட்ரன் ப்ளே ஹாப்பிலி, ட்ரான்சிட்டிவ். ஹீ கேவ் மீ எ பென், ஆப்ஜெக்ட் இருக்குது, ட்ரான்சிட்டிவ். வாட்டர் பாயில்ஸ் அட் 100 degree Celsius, ட்ரான்சிட்டிவ்.
த ட்ரெயினி வாக்ஸ் ஃபார் 6 கிலோமீட்டர்ஸ். இதுலேயுமே நமக்கு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதனால் இது ட்ரான்சிட்டிவ். அடுத்த வீடியோவில் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட்டுங்கிற டாபிக் பார்க்கலாம். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.